அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் கரைகள் 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 லட்சைகள் அவமானமுமாயிருந்து உங்களுடைய விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ். நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இன்னும் ஜாலியாக இருக்கணும், எப்படி என்ஜாய் பண்ணணும்னே தெரில. அவனுக்கு ஒன் டே லைஃப் தான், ஒரு நாள் வாழ்க்கை, நமக்கு நித்திய வாழ்க்கை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த ஒரு நாள் வாழ்வை, அந்த நாள் என்ஜாய்மெண்ட். இந்த உலகத்தை பார்த்தீங்களா, அந்த ஒன் டே லைஃபையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைய சினிமா போடுவான் பாருங்க, பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். அந்த ஒரு நாளில் நம்மளை கவுத்தணும், அவனுக்கு அந்த ஒரு நாளை நம்மளை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஒரு நாள் தான் நம்ம மறிக்க போகிறோம், ஏதோ ஒரு நாள் தான் நம்ம பரலோகம் போக போகிறோம், ஏதோ ஒரு நாள் தான் இயேசு வரப்போகிறார். ஏன் இயேசுநாதர் இந்த நாளில் வருவேன்னு சொல்லலை? ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த வாலிபர்கள் சொல்லலை, என்ஜாய் பண்ணணும், நல்லா தண்ணி அடிக்கணும், நல்ல ஜாலியாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணணும், நல்ல ஜாலியாக இருக்கணும். அவன் தான் இவன் சபைக்குள்ளே வருவான், இச்சை, இவன் லட்ச சபைக்கு, இவன் கரை. இவன் பக்தி ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? இவனுடைய பக்தி ஆண்டவர் எப்படி அங்கீகரிப்பார்? இது எப்படி தேவனுக்கு முன்பாக நிரந்தர பக்தியாக இருக்கும்? இவர்களுடைய வேஷங்கள் தேவனுக்கு, இவர்கள் வஞ்சனையிலே உல்லாசமாய் வாழ்வார்கள். வெளியே ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள ஒரு வேஷம். இவர்கள் வஞ்சனையிலே உல்லாசமாய் இருப்பார்கள், இவர்கள் வஞ்சனையிலே உல்லாசமாய் வாழ்வார்கள். நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதனால தான் ஒன் டே லைஃப் உங்களுடைய நித்திய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் சொன்னால், ஒரு நாள் தானே கல்யாணம் பண்ணுறோம், அது பண்ண தப்பு, பிரச்சனை இல்லை. அதில் தேவன் வருத்தப்படுவாரா, தேவன் மகிமைப்படுவாரான்னு பார்க்குறது. புசிச்சா குடிச்சா, புசித்தாலும் குடித்தாலும் அங்கேயே தேவ மகிமையை பார்க்கணுமா? இங்கே இருக்கிற யாராவது இந்த கல்யாணத்தில் கடவுளை எப்படி மகிமைப்படுத்தலாம், ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார் அப்படின்னு எங்காவது யோசிச்சிங்களா உங்கள் மூளையில், உங்கள் இதயத்தில்? அந்த ஒரு நாளில் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பேர் நினைக்கிறான் மொய் எப்படி அள்ளலாம், கொஞ்சம் பேர் நினைக்கிறான் எப்படா நம்ம பவரை காட்டலாம், எப்படா நம்ம சொந்தக்காரன் முன்னாடி நம்ம பெரிய ஆள்னு காட்டலாம். நம்ம மைண்டெல்லாம் என்னைக்காக வந்தவர், எனக்காக சிலுவை சுமந்தவர், என்னை தேடி வந்தவர், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுலையும். ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம சபையோட விசுவாசி தான், ரொம்ப கால விசுவாசி. பாஸ்டர், வீடு கட்டிக்கிட்டே இருக்கோம், வீடு கட்டி முடிக்க போகிறோம், சந்தோஷம், ரைட்டு, எல்லாம் ஹாப்பி, நெருங்கி வந்துட்டோம், வீடு வேலையெல்லாம் நடக்குது. நான் கேட்டேன், அந்த வீட்டுக்கு நான் வந்து ஜோம் பண்ணி திறக்கலாமா, விசுவாசிங்கெல்லாம் வரலாமான்னு. அப்படியே முகம் செத்து போச்சு, முகம் அவ்வளோதான், முகம் அப்படியே வாடிடுச்சு. பதிலே சொல்லாமல் அம்மையார் கடந்து போயிட்டாங்க. இப்படித்தான் ஒரு வேஷத்தோடு வாழ்கிறாள். மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை பெரிதென்று எழுதவில்லை, மிகவும் பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தையே ஒரு பக்கம் நிப்பாட்டி, ஒரு பக்கம் வலது பக்கத்தலுடைய பிள்ளைகளை நிப்பாட்டி இந்த உலகத்துக்கு காண்பிப்பார் அவர் மக்களும் அவரும் யார் என்பதை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு காலம் எனக்குள்ளே பிசாசு இருக்கும்போது இந்த உலகத்தில் பெரிய ஆளாக வேண்டும், இந்த நேருநகரில் பெரிய ஆளாக வேண்டும், இந்த உலகத்தில் நாம் யார் என்று காட்ட வேண்டும். ஆனால் இப்பொழுது இயேசு எனக்குள் வந்த பிறகு ஒன்று தோணுகிறது, அவர் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுதான் உலகத்தில் தேவன் வரும்போது உள்ள மாற்றம். மனம் திரும்புங்கள் என்று சொன்னாரே, அதுதான் மனம் திரும்புதல். எப்படியாவது இந்த ஊழியத்தின் மூலம் இயேசுவை காண்பிக்க வேண்டும். இந்த பாஸ்டர் பேர் வெளியே தெரியக்கூடாது, இயேசு பேர் தான் தெரியணும். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க நல்லது. அவர் பெருகணும், நம்ம சிறுகணும். அவர் செருப்பினுடைய வார தொடுறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லைங்க. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மேலே ஜாலியாக இருக்கிறதானே நம்ம விரும்புகிறோம். ஜாலியாக இருக்கணும்டா, ஹாலிடே, என்ஜாய் பண்ணணும். அவர் ஜாலியாக இருக்கிறத விரும்பலையே, அவர் ஜாலியாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிதாவுக்கு பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார்றத பெருசாக எண்ணாமல், அவர் தம்மை தாமே வெறுத்து, அதான் தேவ சாயல். நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அளவுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அது சரியாக ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. நல்லது. பிரியாணி தான் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக சாப்பிட்றாங்களாம், சாப்பிடுங்க. இன்றைக்கி பிரியாணிலாம் நம்மளே சமைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள்லாம் கொட்டி கிடக்கு. நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் அந்த ஒரு நாள் வாழ்வில் நித்தியமாக இயேசுவோடு வாழ்கிற வாழ்வு. எனக்கு சொல்கிறேன், ஒரு நாளில் எப்படி சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிடும்.
ஒரு நாள்ல எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிடுவோம். இல்ல, இதுதான் வஞ்சனை. எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளிடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் உனக்கு ஒத்துழைக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி சுகம் ஒத்துழைக்காது. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது போவதற்கு ரெடியா இருக்க வேண்டும். அதனால சொல்றேன், இந்த வசனத்தை பார்த்தீர்களா? அப்போ அந்த பாவத்தில் வாழ்கிறவங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சின்ன அடையாளத்தை காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் எரேமியா 2. நீங்களாம் படிப்பீங்களான்னு தெரில, நான் ரொம்ப படிப்பேன் எரேமியா 2. ஏன்னா என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுற மாறுபாட்டை கொண்டிருக்காங்கன்னு சொல்லுவார். அதில் ஒரு பாவத்தில் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறவனை எப்படி இருப்பான்னு ஒரு அடையாளத்தை காட்டுறேன். 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். எப்படிப்பட்ட திராட்சை செடியாக நாட்டினாரா? அவன் உலகத்தில் எத்தனையோ திராட்சை இருக்குது, ஆனால் இஸ்ரவேல் திராட்சை இந்தியாவில் வராது, கிடைக்காது. லெபனான் திராட்சை தான் நமக்கு கிடைக்கிது ரெட் கலரில். அவங்க ஊர் திராட்சையே கருப்பு கலர் கிடையாது. அது ஹை லெவல். அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களை அப்படித்தான் நடத்தினார். சுற்றி சவுதி அரேபியா, சிரியா, எல்லா நாடுகள், ஈரான், எல்லா நாடுகளுக்குள்ளே உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும். ஆனால் அவனை மட்டும் நற்குல திராட்சை செடியா. இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் போனால் சொல்கிறாங்க, என்ன பலாமரம் காய்ச்சிருக்கா, நல்லா காய்ச்சிருக்கான்னு கேட்டால், நல்லா ஒட்டுன்னு ஹைபிரிட் ஒட்டுன்னு தான் வாங்கிட்டு வந்தோம், திடீர்னு பார்த்தா ஒட்டு கலந்துருச்சுங்கிறான். பாதி இனிப்பாக இருக்குமா, பாதி ஒரு மாதிரி இருக்குமா. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படியா இஸ்ரவேலர்களை உண்டாக்கினார். நான் முற்றிலும் நற்குல கனிதரும் திராட்சை செடியாக உன்னை உண்டாக்கினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியா. ஆமாம், நம்மளை பரலோகத்துக்குரிய நம்மளை தானியேலுக்கெல்லாம், யோசேப்புக்கெல்லாம், தாவீதுக்கெல்லாம் மகிமை பொருந்தியவனை மாத்திரம் நம்ம அற்ப காரியத்தின் மேலே கண்ணு வச்சுட்டு அந்த என்ஜாய்மெண்ட்டை பெரிய என்ஜாய்மெண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். நான் எப்பயுமே சொல்லுவேன் மனசுக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள இவ்வளவு என்ஜாய்மெண்ட் வச்சிருப்பாருன்னா பரலோகம் எத்தனை மகிழ்ச்சியா இருக்கும். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சாப்பிட்டுட்டு ஏதோ போய் படுக்கிறது அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானம். அது சமாதான நாடு, அது சந்தோஷத்தின் நாடு, அது சந்தோஷத்தின் எல்லை இல்லாத நாடு. அங்க கவலைப்பட முடியாது, அங்க சுருங்கின முகத்தோடு இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்மளை அப்படித்தான் சபைக்குள்ளே வச்சிருக்கார், மகிமையாக வச்சிருக்கார். நற்குல திராட்சை செடி. உலகத்தில் சபைக்குள்ளே இருக்கிறவனை போல விசேஷமானவன் யார் என்று அவனுக்கு தெரியல. ஆனால் சாத்தானுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ விசேஷமானவங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் யாருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் யாருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் எப்படி பேர் சொல்லி அழைக்கப்பட்டீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். உங்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருக்க. அதனால தான் உங்களை காட்டு திராட்சை செடியாக மாற்ற அவன் பார்க்குறான். பாருங்க, நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, குளிக்க போனால் ஒரு நேரத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு, பல சோப்பு போடுற வித்தகர்கள்லாம் இருக்காங்க. ஒரே நாளில் 3 சோப்பு போடுறவங்க, 4 சோப்பு போட்டு குளிக்கிறவங்க. முதல்ல ஒரு க்ரீமு, அப்புறம் ஒரு சோப்பு, அப்புறம் ஒரு சோப்பு. நீ எத்தனை சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். தெரியுதா? கரை. இந்த கரை போகணும்னா ஒன்றே ஒன்று தான். ஏசப்பா, வாலிப நாட்களில் உலகத்தின் என்ஜாய்மெண்ட்டை பெருசாக நினச்சி நான் போயிட்டேன்ப்பா. இந்த இளம் வயது பாவங்கள் எங்களை தொடர்ந்து வரக்கூடாது. எங்கள் சந்ததிகள் மேலே வரக்கூடாது, எங்கள் பிள்ளைங்க மேலே வரக்கூடாது, எங்கள் பேரன் பேத்திங்க மேலே வரக்கூடாது. உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா. இப்படி சொன்னால் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்களாமா, நான் தீட்டுப்படவில்லை. என்னவா? அவங்க தீட்டுப்படலையாமா, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. இந்த பெண் ஒட்டகம் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்கு தாறுமாறாக ஓடுமா வனாந்தரத்தில். அது மாதிரி இந்த வாலிப வயசில் பாவம் செய்கிறவன் தாறுமாறாக ஓடுவான். கூட்டம் முடிஞ்ச உடனே ஓடிடுவான். 4 பேரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், ஆலோசனைகள் கேட்க மாட்டான், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாறுமாறா ஓடுவான், தாறுமாறா என்ஜாய்மெண்ட், தாறுமாறா என்ஜாய் பண்ணுவான், தலைகீழா. ஆண்டவர் சொல்றாரு, அதை பற்றின நான் ரொம்ப தகவலுக்குள்ளே போகல. தாறுமாறா போகிற பெண் ஒட்டகம்
இச்சைகளை நிறைவேற்றுகிற. அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு தெரியும், கழுதை எப்படி மோசமானது. அந்த கழுதையை பற்றி அவர் சொல்றார், வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உள்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? இன்னைக்கு பார்த்தீங்களா, சிலர் பாவத்தில் சபைக்குள்ள உட்கார்ந்துருப்பான், பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தை வந்தா அவனை திருப்ப முடியாது. அவனை திருப்பினா அவ்வளவுதான், 2 காலை வச்சு நம்ம மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவான். நம்ம அடி வாங்காமல் இருக்கணும்னா பேசாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்களை போய் டச் பண்ணவே கூடாது. அவன் ஏற்கனவே வெறியில் இருப்பான், என்ஜாய்மெண்ட் வெறியில் இருப்பான். அவங்ககிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போனீங்க, நீங்கள் செத்தீங்க. அதனால தான் நம்ம பிள்ளைங்க அந்த மத வெறியில் சிக்கிடக்கூடாது, அந்த இச்சை வெறியில் சிக்கிடக்கூடாது, அந்த உலக வெறியில் சிக்கிடக்கூடாது, அந்த உலகத்தின் மேன்மைக்குள்ளே சிக்கிடக்கூடாது. என்ஜாய்மெண்ட்னு ஒன்று பேசுகிறாங்களே, அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அதை திருப்பவே முடியாது. அவங்க ஆண்டவரே சொல்கிறார். எனக்கு இதை படிக்கும்போது தோணுச்சு, இந்த காட்டு கழுதைகளை திருப்ப முடியாது. ஆனால் எப்போ திருப்பலாம் அதையும் சொல்கிறேன். அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது டெலிவரி ஆகிற மாதம் வரும்போது அது உட்காந்துரும். அப்பாடா என்ஜாய்மெண்ட்லாம் ஓடி அதன் மாதத்தில் அதை என்ன பண்ணுவார்கள், கண்டுபிடிப்பான். அது வரை அது ஓடும். அது மாதிரி வாலிபம் இருக்கிற வரை ஓடும். அப்புறம் காசு இல்லை பிரதர், குடும்பம் கோத்திரம் வந்துருச்சு, பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கணும் பிரதர், பிள்ளைக்கு ஒரு இடம் வாங்கணும் பிரதர், இப்போ அடக்கமாக இருக்கு. அப்போ காட்டு கழுதை, அப்போ பெண் ஒட்டகம், வீடு வாங்கணும் பிரதர், காசு இல்லை பிரதர், இப்போ எப்படி என்ஜாய் பண்ணுறது பிரதர்? பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டில் போகிறவங்கள நீங்கள் விட்டுருங்க. ஆதாமே ஏவாளை அவர் விட்டு தானே வந்தார், விட்டுருங்க. அவன் போயிட்டு அவன் மாதத்தில் வருவான். அவன் மாதம் வரும்போது அவனை கண்டுபிடிப்பாங்க. அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சுடுவாங்க. எங்கேயோ குட்டி போட்டு இருக்கும். உன் கால் வெறுங்காலாகாத படிக்கும், உன் தொண்டை வறட்சியாகாத படிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். பார்த்தீங்களா? அந்த வாலிப நாட்களில் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, சும்மா சொல்லியிருப்பீங்க, சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறான், அவன் கத்துவான் பாருங்க, அவ்வளோதான். நீ எப்படி தான் சொல்ல போச்சு, நைட்டு சீக்கிரம் தூங்குடான்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அவன் தொண்டை வறட்சி ஆகிற வரை கத்துவான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் கால் வெறுங்காலாகாத படிக்கும், அவன் தொண்டை வறட்சி அடையாத படிக்கும் அடக்கிக்கொள் என்றால் அவன் சொல்லுவானா அது என்ன காரியம்? நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் காரியங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கத்துறதை பார்த்துருக்கீங்களா? அவன் சொல்லுவான், என்ன அவன் ஆண்டவர் சொல்கிறாரான், டே உன் கால் வெறுங்கால், செருப்பு கூட இல்லாத நிலைமைக்கு நீ போயிடாத, உன் தொண்டை வறட்சி ஆகிற அளவுக்கு நீ கத்தாதடா, போதும்டா காட்டு கழுதை கத்துனது அப்படின்னு சொல்லுவாரான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு இன்னும் என் இச்சையை நிறைவேற்றணும், காற்றை குடிச்சிட்டு கூட நான் சுற்றுவேன் காட்டில் அப்படின்னு அந்த காட்டு கழுதை சொல்லுமா. நீங்கள் இன்றைக்கி போய் காட்டு கழுதை என்ன செய்யும், பெண் ஒட்டகம் என்ன செய்யும்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்கள். அது என்ன வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கும்னு. ஆமாம், அதனால இப்படிப்பட்ட ஆட்களை, ஒப்பு கொடுக்காத ஆட்களை, மனம் திரும்பாத ஆட்களை, கீழ்ப்படியாத ஆட்களை, பணம் 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 போ, தின்னு பணத்தை, நகை நகை சாப்பிடும், அதையே தின்னு போ, உலகம் 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 போ, அந்த உலகத்துக்குள்ளே போ, காசு காசு தான், 30 வெள்ளி காசை வாங்கிக்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், போங்கிறார் ஆண்டவர். அதை போய் நல்லா அனுபவி. ஆனால் கடைசியில் காலுக்கு செருப்பு கூட இருக்காதான். இல்லை, அந்த நிலைமை வருமா? நான் உங்களை வருத்தப்படுத்தலை, உலகம் இப்படி தான் பண்ணும், ஆண்டவரே அப்படி தான் சொல்கிறார். அவங்களெல்லாம் கண்டிக்கிறது கூடாத காரியமா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கூடாத காரியமா. அதனால தான் நான் சொல்லுவேன், பிள்ளை வளர்க்கும் போது 12 வயசுக்குள்ளே இயேசு தாண்டா, பரலோகம் தாண்டா, நித்திய வாழ்வு தாண்டா, பரிசுத்தம் தாண்டா, வேதம் தாண்டா நமக்கு ரொம்ப முக்கியம். சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதில் இவனுக்கு நடக்கக்கூட வழி இருக்காது. மகளே, உனக்கு ஒரு பிளாட்டு, தம்பிக்கு ஒரு பிளாட்டு, கடைசியில் அவனை அமெரிக்கா கொண்டு போகணும்னு ஆண்டவருக்கு சித்தம் இருந்தாலும் அவன் இங்கே தான் குப்பை கட்டுவான். ஏன்னா இவனுக்கு இந்த உலகம் தான் பெருசு. ஆண்டவர் சித்தத்துக்குள்ளே வந்துருங்க. அதனால் சொல்கிறேன், எனக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஆமாம், என்ஜாய்மெண்ட் இல்லை பெருசு, அவர் தான் பெருசு. அல்லேலூயா. அந்த பாட்டு நம்ம ஒரு விபிஎஸ்ல பாடுவோம். அந்த பாட்டு பாடுவோமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், தம் உள்ளங்கையிலே அவர் வருகிறார், தம் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார்,
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். 25ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவங்களை அப்படிலாம் அடக்க முடியாது, அவங்கள கண்டிக்க முடியாது, அவங்கள நீ எச்சரிச்சலாம் அவங்கள ஒன்றும் திருப்பிட முடியாது, அதெல்லாம் கூடாத காரியம். ஆனால் நம்ம சொல்கிறோமா, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரா, நீ அந்நியரையில் நேசிக்கிற, அவன் பின்னாடியில் போகிற. நம்ம சொல்கிறோமா, அப்படிலாம் இல்லை ஆண்டவரை, கால்லாம் செருப்புலாம் இல்லாத அளவுக்கு மோசமாயிட மாட்டேன், நான் உண்மை தான் நேசிக்கிறேன்னு சொல்கிறோமா. ஆண்டவர் சொல்கிறாரா, நீ என்ன நேசிக்கலப்பா, நீ அந்நியரை நேசிக்கிற, நீ உலகத்தை நேசிக்கிற, நீ உலகத்தை தான் என்னை விட நேசிக்கிற, நீ பொய் சொல்கிற, உலகத்து மேலே தான் நீ வெறியா இருக்க. நீ உலகத்தில் பெரிய ஆளாகி ஹிட்லரை விட பெரிய ஆள் ஆகணும்னு சொல்கிற, நீ அலெக்சாண்டரை விட பெரிய ஆள் ஆகணும். அலெக்சாண்டருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா, எத்தனையோ சக்கரவர்த்திகள் பெரிய பெரிய சாதனை படைத்தாலும் மிக வேகமாக உலகத்தை பிடிச்சது அலெக்சாண்டர் தானே. அவனுக்கு இந்தியாவை பற்றி அப்போவே தெரிஞ்சிருக்கு. என்ன, உலகத்தில் மிக பிரபல்யமான மொழி கிரேக்க மொழி தானே. கிரேக்க மொழி இப்போ தானே ஆங்கிலம், நம்முடைய புதிய ஏற்பாடே கிரேக்க மொழியில் தானே எழுதப்பட்டது. அப்போ அவ்வளவு கிரேக்க மொழி பிரபல்யமாக இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்தான். ஆமாம், இமயமலைக்கு வந்தான். காய்ச்சல், ஒத்த காய்ச்சலுக்கு முன்னாடி நிற்க முடியல, ஒரு காய்ச்சல். இமயமலை பனியும் காய்ச்சலும் சேர்ந்துச்சு, ஆள் ஃப்ளாட் ஆகிட்டான். தான் பின்னாடி ஒரு 4 சேவகர்கள் எப்பயுமே வச்சுருப்பான். 4 பேர் தேவைதானே, தூக்கணும்ல, பெட்டிக்குள்ளே வைக்கணும்ல. அந்த 4 பேரை கூப்பிட்டு சொன்னான்னா, அடே தயவு செய்து என் பெட்டியில் மட்டும் 2 ஓட்டை போட்டுருங்கடா, ஒரு கையை வெளியே போட்டு ஒரு கை. உலகத்திலே ஒருத்தன் பெட்டியில் மட்டும்தான் இது நடந்திருக்கு. என்ன, இந்த கையை இந்த பக்கம் போட்டு இந்த கை இந்த பக்கம் போட்டு. யாராவது கேட்டால், ஏன்டா இந்த ஆளோட பெட்டியில் கை 2ஐயும் வெளியே போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற மேப்பெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், உலகத்தையே பிடிச்சிட்டேன். ஒரு காய்ச்சலுக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியல. நம்மளும் இப்படி தானே சொல்கிறோம், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவர் அங்கேருந்து பாசுகிறான், நீ பணத்தை நேசிக்கிற மகனே, நான் உண்மை நேசிக்கிறேன், நீ இந்த சினிமா பாட்டை நேசிக்கிற மகனே. என்னை விட எப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறது உறுதியாக தெரியுமா, அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய ரெடி ஆகும்போது நம்ம அவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம். கையை தட்டுங்களேன், அல்லேலூயா. வலையை விட முடியும், படகை விட முடியும், பொங்கலை விட முடியும், தீபாவளியை விட முடியும். தைரியமாக சொல்கிறேன், அவைகள் நம்மை தொடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இவைகள் மேலே நீங்கள் அதிக ஈர்ப்பெல்லாம் காட்டாதீங்க. இந்த என்ஜாய்மெண்ட் நம்மளை ஒன்றும் செய்யாதுங்க. பாருங்க, அவன் பிறகே போவேன்னு நீ சொல்லிட்டு பின்னாடியே போறீல. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். திருடன் அகப்படும் போது எப்படி வெட்கப்படுகிறானோ, இதை குறித்து வச்சுக்கிறங்க, அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். நீ கட்டையை பார்த்து என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்கள் ராஜாக்களும் வெட்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க, கடைசி முடிவு வெட்கப்படுவாங்க. ஆனால் சொல்கிறேன், உங்கள் மரணம் அன்னைக்கு கர்த்தர் உங்கள் காதில் ஒன்று சொல்லுவார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கையை நல்லா தட்டுங்களேன், ஹல்லேலூயா. இது ஆங்கில வேதாகமம். நெவர், ஒருபோதும் உனக்கு மரணமும் வெட்கம் கிடையாது. தூதர்கள் வந்து உன்னை கூட்டி கொண்டு போவாங்க, உனக்கு வெட்கம் கிடையாது. நான் பரிசுத்தவான்கள்கிட்ட கேட்டேன், அவங்க மரணத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது, என்னை கூப்பிடுறதுக்கு 3 பேர் வந்தாங்க, 2 பேர் வந்திருக்காங்க, சீக்கிரம் நான் போயிடுவேன். அவங்க பதிவு செய்கிற வார்த்தை தான், ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார், ஆண்டவர் வேலைக்காரர்களை அனுப்புனார். முடிவு, உலகத்தை நம்பி போனவனுக்கு முடிவு இதுதான். திருடன் அகப்படுற மாதிரி ஒரு நாள் பிசாசு மொத்தமா சுத்திடுவான், எல்லா பக்கமும் சுத்திடுவான். எந்த உலகம் அவனை இழுத்துட்டு போச்சோ அதே உலகம் அவனை நெருக்கும். எந்த உலகம் அவனை இழுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணிச்சோ அதே உலகம் அவனை பகைக்கும். எந்த உலகம் அவனுக்கு இன்பத்தை கொடுத்துச்சோ அதே உலகம் வியாதியை கொடுக்குது. அதனாலதான் நல்ல வேலை காலில் செருப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வேலை. அதான் சொல்லுவேன், நான் எப்பயுமே எல்லாத்தையும் இழந்து வராமல் ஆண்டவரை இடையில எங்கள் உணர்வை எங்களுக்கு தந்தீங்களே, அப்போ உலகத்தை பெருசாக என்ஜாய்மெண்ட்டை பெருசாக நினச்சி தீட்டுப்பற்றக்கூடாது. அதான் பேதுரு அதுக்கு முடிவாக 2 பேதுரு 3:14 சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3:14 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் பிரியமானவர்களை, பரலோகம் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய பூமி வர காத்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி
ஜாக்கிரதையாயிருங்கள். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும். கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. இந்த குடிகாரனுக்குள்ளே அந்த கரை இருக்கா இல்லையா? அன்னைக்கு குடிக்கணும், நாளைக்கு குடிக்கணும், நாளை கழிச்சு குடிக்கணும், சாகும்போதும் குடிக்கணும். நிறைய பேர் குடித்தவன் சாகுற வரை குடிக்கிறான். அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. 1 பவுனை 2 பவுனாக மாற்ற, ஒரு பிளாட்டை 2 பிளாட்டாக மாற்ற, ஒரு வீடை 2 வீடாக மாற்ற. எதுக்கு ஜாக்கிரதை? எதுக்கு ஜாக்கிரதை? எதுக்கு ஜாக்கிரதை? நான் இப்படி தான் படிப்பேன் வசனத்தை. நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல. இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச உலகத்தில் நமக்கு இடம் இல்லை. பரலோகம் உங்களை வரவேற்கும். அல்லேலூயா.